அவள் ஒரு பேரழகி. பெயர் மாலதி. 2 அக்கா 2 தம்பி. இவள்தான் நடுப்பிள்ளை. வீட்டிற்கு செல்லப்பிள்ளை. ஒரு வேளை வீட்டில் செய்ய மாட்டாள். தலைமுடியை நறுக்கிக் கொள்வதும் டிசைனாக உடையணிந்து கொள்வதும் பூவும் பொட்டும் வைத்துக்கொண்டு அலங்கரிப்பதும் தான் அவளுக்கு பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நீடித்தது. மாலதிக்கு 26 வயது. அக்கா இருவருக்கும் திருமணம் முடிந்து குழந்தையும் பிறந்தாச்சு. இவளை மட்டும் ஏன் விட்டு வைக்க வேண்டும் என்று மாலதிக்கும் மாப்பிள்ளை பார்த்தாள் மாலதியின் அம்மா. அதன்படி மாப்பிள்ளையும் கிடைத்தது. மாப்பிள்ளை தங்கமானவன்தான். ஆனால் அவனுக்கு உடன் பிறந்த தங்கைகளோ 5 பேர். 5 பேரையும் எப்படி சமாளிப்பது என பயந்தாள் மாலதி. ஆனால் மாப்பிள்ளை நல்ல குணமானவன் என்று அவனுக்கு மனம் முடித்து விட்டாள் மாலதியின் அம்மா. மாலதியின் கணவன் கேசவன் தன் மனைவியை தங்கத்தட்டில் வைத்து தாங்கினான். அன்பாக நடந்து கொண்டான். ஆனால் என்ன, நாத்தனார் கொடுமையும் மாமியார் கொடுமையும் அவளால் சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது. தினம் தினம் கொடுமைகளை அனுபவித்தாள். 4 நாத்தனார்களுக்கு மாலதி கேசவன் திருமணத்திற்கு முன்பே திருமணம் முடிந்துவிட்டது. இன்னும் ஒருத்தி மட்டும்தான் இருக்கிறாள். அவள் ஒருத்தி மட்டுமே 5 நாத்தனாருக்கு சமம் போல நடந்து கொள்வாள். தன் அம்மாவுடன் சேர்ந்து கொண்டு கணவன் மனைவி இருவருக்கும் சண்டை மூட்டி விடுவாள். கணவன் மனைவியை தனியாக பேசக்கூட விடமாட்டாள். இருவரும் எங்காவது வெளியில் கிளம்பினால் போதும், அவ்வளவுதான், பெரிய பூகம்பமே வெடிக்கும். அன்று முழுக்க வீட்டில் அம்மாவுக்கும் மகனுக்கும் ஏதேனும் சண்டை வந்துவிடும். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்ட கேசவன் தான் கடைசி தங்கைக்கு மாலதி கொண்டு வந்த 10 பவுன் நகை மற்றும் சீர் சாமான்களை வைத்து திருமணம் முடித்து விட்டான். அப்போதும் சனியன் அடங்கவில்லை. வாரத்திற்கு 4 நாட்கள் தாய் வீட்டில்தான் வந்து இருப்பாள். அவள் மட்டுமில்லை, மீதி 4 பேரும் சனி ஞாயிறு குழந்தைகளுக்கு விடுமுறை என்று வந்து விடுவார்கள். மாலதிக்கு ஆக்கவும் அரிக்கவும் நேரம் சரியாக இருந்தது. இப்படியே நரக வேதனையை அனுபவித்தாள். நாட்கள் சென்றது. மாலதிக்கும் முதலில் ஒரு ஆண் குழந்தை, அதன் பின் 2 பெண் குழந்தை என 3 பிள்ளைகளாகிட்டு. ஆனாலும் நாத்தனார் மாமியார் தொல்லை மட்டும் கொஞ்சம் கூட குறையவில்லை. வீட்டு வேலை செய்யவே நேரம் சரியாக இருந்தது. வெளியுலகம் தெரியாமலே இருந்தாள். அன்றுதான் இவள் எதிர்பார்க்காத அந்த நாள் வந்தது. கேசவன் மாரடைப்பால் உயிர் நீங்கினான். அவன் இல்லாத அந்த நாளை இவள் ஒரு நாளும் நினைத்து பார்த்ததில்லை. உயிரற்ற ஒரு ஜடமாக தன்னை நினைத்து கொண்டாள். கணவன் இறந்தவுடன் தானும் இறக்க வேண்டும் என்றுதான் எண்ணினாள். ஆனால் தன்னுடைய 3 பிள்ளைகளின் முகத்தை பார்த்து மனதை தேற்றிக்கொண்டாள். நாம் அவனுடன் வாழ்ந்த இந்த 5 வருட வாழ்க்கைக்கு இந்த 3 பிள்ளைகள் தான் பரிசு என நினைத்து கொண்டு, என்ன ஆனாலும் பரவாயில்லை, இந்த 3 பிள்ளைகளையும் படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்று எண்ணினாள். தன் தாயின் அறிவுரைப்படி தையல் பயிற்சி வகுப்பில் சேர்ந்தாள். நான் முழுதாக தையல் கற்றுக்கொள்ளும் வரை வீட்டு செலவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தன் மாமியாரிடம் கூறினாள். அவள் மாமியார் கேசவன் மாலதி திருமணத்திற்கு முன்பிலிருந்தே வேலை பார்த்து பணம் ஈட்டி வந்தார். சிறிது நாட்கள் வீட்டு செலவை மாமியார் பார்த்து கொண்டால் நாம் விரைவில் தையல் பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம் என மாலதி நினைத்தாள். அதன்படியே செயல்பட்டாள். மாமியார் சரஸ்வதியும் லேசுப்பட்ட ஆளில்லை. எப்போதும் மாலதி மீது சந்தேகப்பட்டபடியே இருப்பாள். எது நடந்தாலும் உடனே தன் மகள்கள் 5 ஃபோன் செய்து சொல்லிவிடுவாள். மாலதி தன் தம்பிகளிடம் பேசினால் கூட சரஸ்வதி சந்தேகப்பட்டு சண்டையிடுவாள். 1 வருடம் ஆனது. அதன் பின் மாலதி தையல் தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டு வேலைக்கு செல்லத் தொடங்கினாள். துணிகளை வீட்டிற்கு வாங்கி வந்து இரவு முழுக்க தைத்து பணம் சம்பாதிப்பாள். காலை இரவு என்று 2 நேரமும் வேலை பார்த்து பணம் ஈட்டினாள். மாமியார் சரஸ்வதி ஒரு புகையிலை கம்பெனியில் வேலை பார்க்கிறாள். அவர்களுக்கும் காலையில் 4 மணிக்கெல்லாம் சமைத்து கொடுத்து பணிவிடை செய்து வேலைக்கு அனுப்புவாள். குழந்தைகளையும் பள்ளிக்கு கிளப்பி கொண்டு போய் விட்டுவிட்டு பிறகுதான் அவள் வேலைக்கே செல்வாள். மாலை குழந்தைகள் பள்ளி முடித்து தனியாக வீட்டில் எப்படி இருப்பார்கள் என்று எண்ணி டியூஷனில் சேர்த்து விட்டாள். நாட்கள் போக போக மொத்த வீட்டு செலவையும் மாலதி ஒருத்தியே பார்க்க ஆரம்பித்தாள். சரஸ்வதி சம்பாதிப்பதை எல்லாம் தன் மகள்களுக்கு மட்டுமே செலவு செய்வாள். ஆனாலும் மருமகளிடம் ராஜ மரியாதையை எதிர்பார்ப்பாள். மாலதியும் குழந்தைகள் வளரும் வரை நமக்கு மாமியார்தான் துணை என்று எதுவும் பேசாமல் சொல்வதை செய்வாள். எவ்வளவுதான் நாட்கள் ஓடினாலும் நாத்தனார் தொல்லை மட்டும் குறைந்த பாடில்லை. நாத்தனார்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் வேகாத கறியை கூட வெறும் வாயில் தின்பவர்கள். உணவு என்றால் சாப்பாட்டு ராமனையே மிஞ்சி விடுவார்கள். ஒரு பூரி சுட்டால் கூட ஒரு ஆளுக்கு 10 என்ற கணக்கில் தான் சுட வேண்டும். அந்த அளவு சாப்பிடக்கூடியவர்கள். என்ன பாவம் செய்தாலோ மாலதி, சனி ஞாயிறு என்றால் சமைத்து போட்டே சாவாள்.
இப்படியே நாட்கள் போனது. பிள்ளைகளும் ஓரளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். மூத்த மகன் சுகன் 10ஆம் வகுப்பும், நடுமகள் காவியா 9ஆம் வகுப்பும், கடைசி மகள் கீர்த்திகா 7ஆம் வகுப்பும் படிக்கிறார்கள். மாமியார் சரஸ்வதிக்கு சுகனும் காவியாவும் தான் செல்ல பிள்ளைகள். மாலதியிடம் இருப்பதை விட பாட்டியோடு தான் இருவரும் இருப்பார்கள். கடைக்குட்டியான கீர்த்திகா தான் அம்மாவோடு சுற்றித் திரிவாள். ஒரு நாள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ பேச்சுவார்த்தையில் சண்டை வந்துவிட்டது. வழக்கமாக வரும் சண்டைதான். சண்டை வந்தால் தேவையில்லாத பேச்சுதான் அதிகமாகும் என்று மாலதி மாமியார் திட்டுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாகிவிட்டாள். அன்றிலிருந்து மாமியாரிடம் சுத்தமாக பேசுவதை நிறுத்தி கொண்டாள் மாலதி. இப்படியே ஒரு வாரம் போனது. காப்பி டீ சாப்பாடு கூட தன் பிள்ளைகளிடம் கொடுத்துதான் மாமியாரிடம் கொடுக்க சொன்னாள் மாலதி. அன்று இரவே மாமியாருக்கு நெஞ்சு வலி வந்துவிட்டது. அந்த நெஞ்சு வலியில் கூட மாலதி என்றுதான் கத்தினார் சரஸ்வதி. 2 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கும் 4வது நாத்தனாருக்கு பதறி அடித்து கொண்டு போன் செய்தாள் மாலதி. வீடு முழுக்க மாமியார் எடுத்து வைத்த வாந்தியை துடைத்துவிட்டு மாமியாரை தூக்கினாள். மாலதி மாலதி என்று சொல்லிக்கொண்டே மாமியாரின் உயிர் நீங்கியது. உயிர் போன பிறகுதான் 4வது நாத்தனாரான சுமதி வந்தாள். அம்மா இறந்த வருத்தம் துளியும் இல்லை அவளுக்கு. தன் அக்கா தங்கைகளுக்கெல்லாம் போனில் தொடர்பு கொண்டு செய்தியை கூறினாள். அனைவரும் மறுநாள் விடியற்காலைக்குள் வீடு வந்து சேர்ந்தனர். அனைத்து சடங்குகளும் நடந்தன. எல்லாம் முடிந்தது. மாலதியின் நாத்தனார் வீட்டுக்காரர்கள் 5 சேர்ந்து மாலதியை காதுபட கொச்சையாக பேசினார்கள். அவ்வளோதான், புருஷனும் செத்துட்டான், மாமியாரும் செத்துருச்சு, இனிமேல் கேட்க மேய்க்க ஆள் இல்லை, எங்கே வேணும்னாலும் போகலாம், எவன் கூட வேணும்னாலும் போகலாம், இப்போ மட்டும் வேலைக்கு போயா சம்பாதிக்கிறா, எவன் கூடயாவது படுத்து தான் சம்பாதிக்கிறா என்று கேவலமாக பேசினார்கள். அன்று முடிவெடுத்தவள் தான், புருஷனே இல்லை, புருஷனுடைய சொந்தம் மட்டும் எதற்கு என்று அனைவரையும் ஒதுக்கி தள்ளினாள். அன்றுதான் அவளுக்கு நாத்தனார் கொடுமையிலிருந்து விமோச்சனம் கிடைத்தது. அதன் பின் தன் பிள்ளைகளை பார்த்து கொள்ள தன்னுடைய அம்மாவையே துணைக்கு வைத்து கொண்டாள் மாலதி. சரஸ்வதி இருக்கும் வரை மாலதியினுடைய அண்ணன் தம்பிகளையோ மாலதியினுடைய அம்மாவையோ அண்டவிட்டதில்லை. இப்போது மாமியார் இல்லாததால் தான் பிள்ளைகளுக்கு துணையாக அம்மாவை வைத்துக்கொண்டு இரவு பகல் அயராது வேலை பார்த்து பணம் சம்பாதித்து வந்தாள். பிள்ளைகளும் வளர ஆரம்பித்தனர். பிள்ளைகள் வளர்ந்து விட்டனர் என்று மாலதியின் அம்மாவும் தன் மகன்களுடன் இருக்கிறேன் என்று கிளம்பினார். பிள்ளைகள் கல்லூரி செல்ல தொடங்கினர். 2வது பிள்ளை காவியா பள்ளியில் படிக்கும் போதே யாரையோ காதலித்திருப்பாள் போல. கல்லூரி சென்ற முதல் ஆண்டிலேயே காதலித்தவனை திருமணம் செய்து கொண்டாள். இதனால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானாள் மாலதி. திருமணம் முடிந்து விட்டாளே என்ற வருத்தம் இல்லை, திருமணம் செய்து கொண்டவன் தன் மகளை நன்கு பார்த்து கொள்வானா என்ற வருத்தம்தான். 1 வருடம் சென்றது. காவியா நிறுத்திய படிப்பை கணவன் கல்லூரியில் சேர்த்து தொடர வைத்தான். காவியாவை தங்கத்தட்டில் தாங்கினான். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட மாலதி அப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியானாள். மகளும் அம்மாவை வந்து பார்ப்பது கொள்வது என மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதன் பின் தான் பேரதிர்ச்சி நடந்தது. மகன் சுகன் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் முடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தான். இதை மாலதியால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மகன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாள். இப்படி ஒரு காரியத்தை செய்வான் என்று அவள் துளியும் நினைக்கவில்லை. கோபத்தில் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிவிட்டாள். மகனும் தன் மனைவியை அழைத்து கொண்டு வெளியில் சென்று விட்டான். 1 வருடத்தில் அழகான பெண் குழந்தை பிறந்தது சுகனுக்கு. பேரப்பிள்ளை பாசம் கண்ணை மறைத்தது. மனம் மாறி மகனையும் மருமகளையும் ஏற்றுக்கொண்டாள் மாலதி. மகனுக்கே குழந்தை பிறந்து விட்டது. ஆனால் 2 வருடங்களுக்கு முன் திருமணம் செய்த 2வது பிள்ளைக்கு குழந்தை பிறக்கவில்லை என்ற ஏக்கம் மாலதிக்கு இருந்தது. 3வது பெண் பிள்ளை கீர்த்திகா இப்போது கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கிறாள். மாலதி அவளிடம் சொல்லி வைத்திருக்கிறாள், நீயும் அண்ணன் அக்காவை போன்று காதலித்து விடாதே, உன் திருமணத்தையாவது நான் கண்ணால் பார்க்க வேண்டும் என்றாள். கல்லூரி படிப்பும் கீர்த்திகாவிற்கு முடிந்தது. வேலைக்கு செல்லத் தொடங்கினாள். மாலதியும் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினாள். அதே போல நல்ல வரனும் அமைந்தது. திருமணமும் இனிதே நடந்தது. அதே சமயம் பெரிய மகள் காவியா கர்ப்பமானாள். அவளுக்கும் குழந்தை பேறு பார்த்தாள் மாலதி. பிறகு கீர்த்திகாவுக்கும் ஆண் குழந்தை பிறந்தது. ஆக மொத்தம் 3 பேர பிள்ளைகளையும் பார்த்து விட்டோம். இனிமேல் என்ன வேண்டும் என்ற சந்தோஷம் மாலதிக்கு இருந்தது. திருமணமானது முதல் தன் கடைசி தருவாய் வரைக்கும் மாலதிக்கு மிஞ்சியது வெறும் கஷ்டம் மட்டும்தான். கணவன் இறந்து 20 வருடம் ஆகிவிட்டது. வெறும் 5 வருடம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்காக 20 வருடம் அவனை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு தன் பிள்ளைகளுக்காக உழைத்து இருக்கிறாள். இந்த 20 வருட உழைப்பில் அவளுக்கு கிடைத்தது கேவலமான பெயர் மட்டும்தான்.
ஆனால் நம் பிள்ளைகளுக்கு நாம் எப்படிப்பட்டவள் என்று தெரிந்தால் போதும், மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்று தன் வாழ்க்கையையே தன் பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்திருக்கிறாள். கணவன் இறந்த நாளிலிருந்து பிள்ளைகள் கரை சேரும் வரை இரவெல்லாம் உறக்கமில்லாமல் எப்படி கரை சேர்க்கப் போகிறோம் என்று அழுது கொண்டுதான் இருப்பாள். இரவு முழுக்க உறங்க மாட்டாள். பிள்ளைகள் கரை சேர்ந்த பிறகுதான் அவளுக்கு நிம்மதியான உறக்கமே வந்தது. மாலதி இப்போது தன் 3 பேரப்பிள்ளைகளை பார்த்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அனைத்து ஒற்றை தாய்மார்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம்.